ஹயாத்தி ஹைருல் லக்கும், நான் உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான். துஹத்திஸூன வ நுஹத்திஸு லக்கும், அப்படி இருக்கும்போது நான் உங்களோடு பேசுகிறேன், நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள் என்கிற இந்த நமக்குண்டான உறவு நீடிக்கிறது. வஃபாத்தி ஹைருல் லக்கும், என்னுடைய மரணமும் உங்களுக்கு ஹைர் தான், நல்லதுதான். துபரது அலைய அமாலுக்கும், என்னுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் காட்டப்படும். நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீர்கள் என்கிற எல்லா அமல்களும் வெறும் சலாமும் சலவாத்தும் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர், துபரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய சலாம் மட்டுமல்ல, உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும். ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமித்துல்லாஹ அலைஹி, அப்படி நாம் பார்க்கும்போது நீங்கள் நல்லமல்கள் செய்திருந்தால், நீங்கள் செய்த நல்லமல்களை நான் பார்க்கிற போது அல்லாஹ்வுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், என் உம்மத்தை சார்ந்தவர், என்னுடைய உம்மத்தில் உள்ளவன் இந்த நல்லமலை செய்திருக்கிறார், இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை புகழ்வேன். வமா ரஅய்து மின் ஷர்ரின், அதே சமயத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இடத்தில் காட்டப்பட்டால் இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம என்ன செஞ்சோம்? அந்த நபிக்காக நாம் என்ன கேட்டோம்? அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கேட்காமலேயே நமக்கானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கானவர்களாக இருக்கிறார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய துஆவுக்கு, உங்களுடைய ஸலாத்துக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ்கள், இது எதுவும் தைஃபான ஹதீஸ்கள் அல்ல. உங்களுடைய சலாம் இடத்தில் கொடுக்கப்படும், இடத்தில் காட்டப்படும். இந்த மனிதர் இன்னாருடைய மகன் உங்கள் மீது ஸலவாத் ஓதுகிறார், சலாம் சொல்கிறார் என்பது எனக்கு சொல்லப்படும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இன்னும் நமக்காக பிரார்த்திக்கிற, நமக்காக நம்முடைய நலவை நாடுகிற, நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பில் இப்படி சொல்கிறார்கள், வதித்து அன்னி லகீது இஹ்வானி, சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருந்த ஒரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆசையை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நான் என்னுடைய இஹ்வான்களை, என்னுடைய சகோதரர்களை எல்லாம் நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அந்த நாள் என்னைக்கு வருமோ, எப்ப வருமோ, அந்த நாள்ல நான் என்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அவ லைஸ நஹ்னு இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களை தானே, நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள்லாம் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்க அதையும் தாண்டிய மேன்மை மிகுந்தவர்கள், நீங்கள் என்னுடைய சுகுபத்தை பெற்றவர்கள், என்னோடு இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய சஹாபாக்கள், தோழர்கள். என்னுடைய இஹ்வான்கள் யார் தெரியுமா? என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? வலாக்கின் இஹ்வானி அல்லதீன ஆமனு பி வலம் யரௌனி, அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள், நான் தான் நபி என்று ஈமான் கொண்டிருப்பார்கள், ஆனால் என்னை அவர்கள் கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள், பார்த்திருக்க மாட்டார்களே, அவர்கள் தான் என்னுடைய இஹ்வான்கள், அவர்களை நான் என்னைக்கு பார்க்க போறேனோ என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆசையாக இருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்ப்பதை பற்றி சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க. என்னைக்காச்சும் நம்ம ஆசைப்படுறோமா? அந்த நபியை பார்க்கணும், அந்த நபியுடைய ரௌலாவுக்கு போகணும், அந்த நபிக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லணும், நாம் சலாம் சொல்லும் போது அந்த நபிக்கு கேட்கணும், நாம் சொல்லுகிற சலாம் அந்த நபிக்கு கேட்கிறது என்கிற ஏதாவது ஒரு உணர்வு, உணர்ச்சி நமக்கு வந்திருக்குமா? ஆனா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பற்றி பேசி இருக்கிறார்கள், நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன். அப்ப ரெண்டு இருக்குன்னு தெரியுது. ரசூலுல்லாஹின் மீது சாதாரணமாக அன்பு வைப்பவர்களும் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹின் மீது பேரன்பு கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹினுடைய வார்த்தை அது. மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன், என் மீது அதிக நேசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா? என் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா? நாசுன், சில மனிதர்கள், யகூனூன பஅதி,
அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள். யவது அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி, என்னை மட்டும் அவர்கள் கண்ணால் கண்டால் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சொத்து சுகம் அத்தனையையும் இழக்க தயாராகி விடுவார்கள். எது போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வை கண்டால் போதும் என்று நினைப்பார்களே அவர்கள். அஷத்து ஹுப்பல் லின்னாஸ், அவர்கள் மக்களிலே என் மீது அதிக பாசம் உள்ளவர்கள், அதிக நேசம் உள்ளவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 6வது ஆயத்தில் சொல்வது போல, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு முஃமினுக்கு அவன் உயிரை விட அதிக நேசத்திற்குரியவர், தன் உயிரை விட நபியை அதிக நேசத்திற்குரியவராக அவன் ஏற்க வேண்டும், அவன் எண்ண வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார்.